டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். திருமாவளவன் நேற்று ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு, அதிமுக தலைமையிலான கூட்டணியா அல்லது பாஜக தலைமையிலான ஒரு கூட்டணியான்ற ஒரு கேள்வி எழுது. இவர் திமுக தலைமையில் கூட்டணியா விசிக தலைமையில் கூட்டணியான்னு போய் அவர் கேட்டார்னா சரியாக இருக்கிறோம். நம்ம இது ஏன் இவர் முதல்ல அவர் வீட்டில் அவங்க கூட்டணியில் நிலைத்தன்மை இருக்கிறது என்பது நான் ரொம்ப கேள்விக்குறியாக நான் ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்கிறேன். திமுக கூட்டணி உடையும் கூட்டணியாக இருந்து கொண்டிருக்கிறது. அதில் பல கட்சிகள் வெளில வர இருக்கிறாங்க. முதல்ல அவங்க கூட்டணியில் அவர் தக்க வச்சுக்கிறத அவர் வேலை செய்யட்டும். அவங்க கூட்டணியில் போய் கேளுங்க, இது விசிக தலைமையிலான கூட்டணியா அல்லது திமுக தலைமையிலான கூட்டணியா காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணியான்னு. எங்களில் யார் தலைமையிலான கூட்டணி என்பதை ரொம்ப தெளிவாக நம்மளுடைய மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்கள் பலமுறை பல விளக்கங்கள் சொல்லிவிட்டார்கள். கொள்கைக்கு எதிரான ஒரு கட்சியோடு கூட்டணி வைக்க மாட்டோம்னு இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக ஒரு தகவலை கொடுத்துருக்குறாங்க. நம்ம பேசிட்டு இருக்கோம். கூட்டணி எல்லாம் எங்களுடைய தேசிய தலைவர்கள் தேர்தல் வர்றவர்களும் இன்னும் பேசுவாங்க. பல கட்சிகள் வர இருக்கிறாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில் இன்னும் பல கட்சிகள் வர இருக்கிறார்கள் என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவர்களுடன் நாம் பேசி கொண்டு இருக்கின்றோம். எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ் கடவுள்ன்றது கருணாநிதி மட்டும்தான் சொல்லிட்டு அமைச்சர் அன்பில்மணி சொல்றார். திமுக அவங்க ஒரு வாட்டி கடவுள் இல்லைம்பாங்க, ஒரு முறை கடவுள் இருக்குதும்பாங்க. நாம் வேல் எடுத்தால் அவங்களும் வேல் எடுப்பாங்க. இப்போ முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்னு ஜாதகம் பார்த்து பேர் எழுதிக்குவாங்க. அதே நேரத்தில் அவங்களுக்கு தேவைன்னா கோயிலுக்கு போய்க்குவாங்க. நாங்கள் ஆன்மீகம் இருக்குது, நாங்கள் ஆன்மீகத்துக்கு எதிரானது இல்லைம்பாங்க. ஆனால் திமுகவுடைய கருத்தரங்குகளில் போய் வீரவசனம் பேசுவாங்க. இந்த மாதிரி கருத்தரங்குகளில் மக்கள் வெளியில் வந்தோடனே ஐயோ நாங்கள்லாம் அப்படி பேசலை அப்படின்னு சொல்லுவாங்க. திமுகவினுடைய இரட்டை நிலைப்பாடு, திமுகவினுடைய போலி நிலைப்பாடுகளை தான் இதெல்லாம் காட்டுது. மத்திய அமைச்சர் குறித்து உள்துறை அமைச்சர் குறித்து ஆர் ராசாவுடைய அந்த கருத்தை எப்படி பார்க்குறீங்க? மிகவும் கண்டனத்திற்குரியது. நாங்கள் தொடர்ந்து இதை கண்டனத்தை தெரிவித்திருக்கிறோம். ஒரு தேசிய தலைவர், மரியாதைக்குரிய தலைவர், அனைவராலும் போற்றப்படக்கூடிய தலைவர், இந்த தேசத்திற்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டு 24 மணி நேரமும் உள்துறை என்பது சாதாரண விஷயம் அல்ல. இன்றைக்கு நாட்டில் ஆர்டிகிள் 370 காஷ்மீர்லேருந்து எடுத்து இன்றைக்கு ஒரே நாடு என்ற அந்த சட்டத்தை நிலைநிறுத்தியவர். இன்றைக்கு மாவோயிஸ்ட் என்று சொல்லக்கூடிய தீவிரவாதத்தை முழுமையாக ஒழித்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தலைவரை தரைக்குறைவாக பேசுவது தமிழனுக்கு அழகல்ல, தமிழ்நாட்டிற்கும் அழகல்ல. ஒரு ராஜா உடனடியாக பொதுமக்களிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும். திரு ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக இதில் தலையிட்டு அவர் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அவர் மேலே நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய 2026 அமைவது அதிமுக ஆட்சியாக இருக்குமா, தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியாக அமைய இருக்குமா? ஆனால் உங்களுக்கு எல்லாருக்கும் இது பல முறை எல்லா தலைவர்களும் சொல்லிவிட்டோம். எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தமிழ்நாட்டில் அவர்கள் தலைமையேற்பார்கள் என்பதை எங்களுடைய உள்துறை அமைச்சர் அவர்கள் தெளிவாக சொல்லி, ஏன் திரும்ப 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 இது கேள்வி கேட்குறீங்க என்பது தெரியல. அதிகாரத்தில் பங்கு, அமைச்சரவையில் பங்கு, அது போன்ற ஒரு சர்ச்சைகள் தொடர்ந்து வேணும். இது சர்ச்சைகள் இல்லைங்க. எங்களுடைய உள்துறை அமைச்சர் அவர்கள் தமிழில் தான் பேட்டி கொடுத்துருக்காரு. தினமலர்லையும் தினத்தந்திலையும் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க, விளக்கத்தையும் சொல்லியிருக்கிறார்கள் என்பதை உங்களுக்கு தெரிவித்தேன். நன்றி. டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ்.